முதல்ல நம்ம எண்கள் பார்த்தோம், அதுக்கு அடுத்தது உயிரெழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஆல்பாபெட் பார்க்க போகிறோம். ஆல்பாபெட் வந்து 26 லெட்டர். ஸோ எங்கள் பசங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வச்சு என்னால் ஐடென்டிஃபை சொல்ல முடியல. ஸோ அதனால் என்ன பண்ண பாட்டு மூலயமா இந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஏபிசி ரைட்ஸாக பாடுவாங்க. அது ஒரு சில 5 லெட்டர்ஸ் மட்டும் இந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட சென்டென்ஸும் சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அந்த குழந்தைங்க சூப்பராக ட்ரைன் அப்படி டக்குன்னு பிடிச்சிச்சிங்க. இன்னும் நம்ம நிறைய செய்யறது இருக்கு, புது புது ஆக்டிவிட்டிலாம் தோணுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரைட்ஸை பார்க்கலாம். ஓகேவா? நாங்கள் ஆல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஓகேவா? ரெடியா இருக்கோம்? ஓகே, ஆல் ஆஃப் யூ சே கண்டினியூஷன் ரைட்ஸ். சே லாட்லி. ஓகே, மத்தவங்க உட்காருங்க. அப்பதான் எல்லாருக்குமே கண்டிப்பா கொடுப்பதாங்க. எல்லாருக்குமே சொல்றாங்க பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ரெடியா இருக்காங்க? இப்ப பாருங்க இவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னது? வெரி குட். நெக்ஸ்ட். வெரி குட், சூப்பர். நீங்க சொல்லுங்க. சீரியஸ். Cat sounds. Very good, super. நீங்க சொல்லுங்க. D. ஓகே, இவங்க சொல்லிட்டாங்க I like that name. ஓகே, அவங்க ரொம்ப பால் பிடிச்சிட்டு போல இருக்கனால அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணுங்க. வெரி குட். இந்த முடிவு வந்து இந்த குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சா நம்ம படிக்க